ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 12 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்க 3 பேர் மனுஷங்க எல்லாத்தையுமே கட்டி வச்சு ப்ளூ கலர் நெருப்பால எரிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எதுக்குடா இப்படி எரிச்சிட்டு இருக்கானுங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹண்டர்ஸ்ல உள்ள வந்திருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் இங்க செத்து போன மனுஷங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது யூனிவர்சிட்டியில வந்து அந்த மாஸ்டர் தான்டா காரணம், நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்கடா, இதெல்லாம் ரொம்ப ஆபத்துடா அப்படி சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க அந்த லீடரோ கேட்காம வாங்கடா உள்ள போலாம், இங்க நான் சொல்றதா ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லாருமே உள்ள போயிருப்பாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத நாம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க நிறைய பேரை கட்டி போட்டு ப்ளூ கலர் நெருப்பால எரிக்க அவனுங்க எல்லாம் கதறுவானுங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த 3 மாஸ்டரும் நின்று அது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவான் பாருங்க, மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும், உள்ள பார்த்தா மனுஷன் மூஞ்ச மாதிரி இருக்கும். அவன் சொல்லுவான், இந்த மனுஷ விரைய கட்டையெல்லாம் ரொம்ப மெதுவா எரியுது, நம்மளுக்கு இன்னும் நிறைய மனுஷ விரைய கட்டையெல்லாம் வேணும், அந்த சப்ளையர் கிட்ட இருந்து இன்னும் நிறைய மனுஷங்களை கொண்டு வர சொல்லணும் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா ஏதோ பள்ளி மூஞ்சி இருக்கிற மான்ஸ்டர் சொல்லும், நீ இன்னும் வேகமா பண்ணணும், மனுஷங்க சீக்கிரமா வேணும், நம்மளுக்கு ஃபியூல் பத்தல அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆமா அந்த ஐநா கில்டு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க எதனால மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இப்படியே நம்ம மெதுவா பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ப்ரொடக்ஷன் மற்ற ஃபேக்டரியை விட ரொம்ப டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவானா. என்னடா ப்ரொடக்ஷன் என்ன ஃபேக்டரி, மனுஷங்களை கொண்டுட்டு ஏதோ ஃபேக்டரி கீக்டரின்னு பேசிட்டு இருக்காங்களே என்னடான்னு பார்த்தா அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க, இந்த ஸ்டார் பவுடரை உருவாக்கணும்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய மனுஷங்க தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அடங்கொய்யால இந்த ஸ்டார் பவுடரை உருவாக்குறதுக்கு தாங்க இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்காங்க. இது என்ன தெரியலையா, இந்த லீ கையில உருண்டையா ஒன்று வச்சுட்டு இந்த பிசினஸ் மட்டும் பிச்சுக்குச்சுன்னா நான் எங்கேயோ போயிருவேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பவுடரை உருவாக்குறதுக்கு தாங்க இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த பள்ளி மூஞ்சி மாதிரி இருக்கிற மாஸ்டர் சொல்லு பாருங்க, இங்க ஹண்டர்ஸ் வந்துட்டாங்க, எனக்கு ஸ்மெல் வருது, நல்ல டைமிங்ல தான் வந்திருக்காங்க, அவங்கள பிடிச்சிட்டு வந்து இங்க ஃபியூலா யூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு இன்னொருத்தன் சொல்லுவான், அதெல்லாம் இருக்கட்டும், நீ அவங்கள கொல்லாம உயிரோட கொண்டு வா அப்படி சொல்லுவானா. அதை கேட்டுட்டு அந்த பள்ளி மாஸ்டரோ, புரியுது, நீங்க என்ன செய்யுங்க, போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம டீமன் பிரதர்ஸை சம்மன் பண்ணி இங்கே வர வைங்க, நான் அங்கே போய் அவங்கள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை தரன்னு இழுத்துட்டு போகும் பாருங்க. அந்த வாழை தூக்க முடியலையா என்னன்னு தெரியல, தரன்னு இழுத்துட்டு போவோம். இந்த பக்கம் பார்த்தா ஹண்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவனுக்கு ராட்சச பள்ளி எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி வேட்டையாடிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு வேட்டையாடி முடிச்சோன்னா ரொம்ப டயர்டா இருப்பானுங்க, அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால அவன் பாஸ் தடியை ஒருத்தர் ஹீலர் இருப்பான் பாருங்க, அவன் இவங்க எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த பாஸ் சொல்லுவான், டே இன்னைக்கு நல்ல வேட்டை தான், நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்க போதுடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவனுங்க சொல்லுவாங்க பாருங்க, ஆமா பாஸ் நீங்க நம்ம திரும்பி போகலாம் சொல்லாம வாடா உள்ள போகலாம் சொன்னீங்க பாத்தீங்களா, கரெக்ட் பாஸ், நம்ம திரும்பி உள்ள வந்தனால நிறைய வேட்டையாடிட்டோம் பாஸ் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த பாஸ் தடின்னு சொல்லுவான், ஆமாண்டா இன்னைக்கு நம்மளுக்கு செம்ம ஜாக் பாட்டு தான், அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்டர் உடம்பு அல்ற இவனுக்கு 2 பேரும் எல்லாத்தையும் டக்குன்னு அள்ளி போட்டுறானுங்க, அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப நேரமா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒன்னு எடுத்து காட்டுவான் பாருங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ஸ்டார் பவுடருங்க, அதை எடுத்து காட்ட அவனுக்கு கூட வந்த ஹண்டர்ஸ்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. பாஸ் என்ன பாஸ் இது ஸ்டார் பவுடரா, இது எப்படி பாஸ் உங்களுக்கு கிடைச்சது, இது இப்போதான் ஹண்டர்ஸ் மத்தியில ரொம்ப பாப்புலரா பேசிட்டு இருக்காங்க, இது பவரை கூட்டி கொடுக்குமாமே அப்படின்னு சொல்ல. அதை கட்டிட்டு இன்னொருத்தன்னு சொல்லுவான், ஆமா பாஸ் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பவர் வச்சுட்டு ஏன் பாஸ் எங்ககிட்ட மறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த பாஸ் தடியை சொல்லுவான் பாருங்க, டேய் இந்த பவர் வேற லெவல்ல இருக்கும், ஆனா இதுல இருக்க ஒரு மைனஸ் என்னன்னா இந்த பவர் ஒரே ஒரு வாரத்துக்கு தாண்டா இருக்கும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதோட பவர் போயிடும், இதோட பவர் லோ ரேங்க்ல இருக்கிறவங்கள கூட ஹை ரேங்குக்கு மாத்தி விட்டுருண்டா, நான் இதை எடுத்தேன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த ஸ்டார் பவுடர் இருக்கிற அந்த கோழிக்குண்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப பார்த்தா இருட்டுக்குள்ள இருந்து அந்த பள்ளி மாஸ்டர் வருவான் பாருங்க. அப்படியே வந்து அவனோட வாழை சட்டுன்னு எடுத்துட்டு சொல்லுவான் பாருங்க, அச்சோ ஊப்ஸ் நீ எனக்கு உயிரோட வேணும்ல, அதனால உன்னை வலிக்காம அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அவனோட வாழை வச்சு அடிச்சு அடியில் அவன் வாயிலிருந்து அப்படியே ரத்தம் தெறிக்கும், பறந்து போய் விடுவான். அவன் கையில இருந்து அந்த ஸ்டார் பவுடர் கோழி குண்டும் கீழே விழுந்து நொறுங்கி போயிடும். அப்போ அங்க அடி வாங்கி படுத்து கிடக்க இவனுங்க எல்லாம் அலறுவானுங்க மற்ற கண்டர்ஸ், ஐயோ பாஸ் என்னாச்சு பாஸ்ன்னு கத்திட்டு இருக்க. அந்த பள்ளி மாஸ்டர் சொல்லு பாருங்க, அவன் இன்னும் சாவலை, அவனை நான் அடிச்சு தான் போட்டிருக்கேன், மயக்கத்தில் இருக்கான் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுவானுங்க. என்னடா அது மேஜிக் பிஸ்ட் பேசுதா, என் காதால கேட்டனா இல்லை நான் இது கனவு கண்டனா, என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க பாருங்க. அப்புறம் அந்த பள்ளி மண்டை மேஜிக் பிஸ்ட் பக்கத்தில் இருக்க ஒரு ஹண்டரை போட்டு ஒரே அடி, அவன் மூஞ்சில ரத்தம் சதறி படுத்துருவான். அடுத்து அந்த பள்ளி மாஸ்டர் சொல்லும் பாருங்க, 1 2 3 4 10 பேர் இருக்கீங்கடா,
10 பேர் தேவைப்பட மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களில் தேவையானவங்களை எடுத்துட்டு தேவையில்லாதவங்களை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சட்டைக்குள்ள இருந்து ஒரு கோழி குண்டு மாதிரி எடுக்கும் பாருங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ஹண்டர் வச்சிருந்தான் பாருங்க அந்த ஸ்டார் பவுடரு, அது இந்த மான்ஸ்டர்ட்டி இருக்குது. அட்டம் கொய்யால இதுகிட்ட எப்படா போச்சுன்னு ஷாக் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் அங்க இருக்க ஹண்டர்ஸும் ஷாக் ஆயிடுவானுங்க. என்னடா அது ஸ்டார் பவுடரா, இது எப்படா அதுகிட்ட போச்சு, மேஜிக் பீஸ்ட் எப்படி போச்சு, இது மனுஷங்க தானே தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த மான்ஸ்டரோ வாயை பொழுதுட்டு கரெக்டிடா என்கிட்ட இருக்குடா, நான் வாய்க்குள்ள போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி குண்டுல இருக்க அந்த ஸ்டார் பவுடரை வாய்க்குள்ள அப்படி திணிக்கும் பாருங்க. இவனுங்களோ டேய் அது ஒர்க் ஆகிறதுக்குள்ள அதை சீக்கிரம் போய் அடிங்கடா, அந்த கிறிஸ்டல் உடஞ்சி அந்த ஸ்டார் பவுடர் அது வயிற்றுக்குள்ள கலந்து அதுக்கு பவர் கிடைக்கிறதுக்குள்ள அதை நம்ம அடிச்சு கொள்ளணும், எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாருமே ஓடி போய் அட்டாக் பண்ண போவானுங்க. அதுக்குள்ள அதோட ஸ்வாட் எடுத்துட்டு ஒரு வீசும் பாருங்க. கிட்ட வந்தவனோட வயிறு அப்படி துண்டா வெட்டிரும். அத பக்கத்துல இருக்கவன் பார்த்து மிரண்டு போயிருவான். அப்புறம் அந்த மேஜிக் நெருப்பை உருவாக்கி அடிக்கலான்னு போவான் பாருங்க. டக்குன்னு அதோட ஸ்வாடு வீசி ஒரு அடி விழுந்துரும் மண்டையிலே. கத்திட்டு இருப்பான் பாருங்க, முடிஞ்சிரும். அப்புறம் பார்த்தா அந்த நெருப்பு அப்படி அணைஞ்சிரும்ல, அந்த இடமே ஃபுல்லா இருட்டாயிரும். எவனுக்கும் எதுவுமே தெரியாது. டே எங்கடா இருக்கீங்க, ஒரே இருட்டா இருக்குடா, என்னாச்சுடா, அந்த பீஸ்ட் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. பள்ளித்தலை மாஸ்டரு அந்த இருட்டிலேயே எல்லாத்தையுமே சர்க்கையா மாலை பண்ணி விட்டுரும். அவனுங்க காப்பாத்துக்கடா கத்திட்டு இருப்பானுங்க. அந்த இடமே ஃபுல்லா ரத்த காடா மாறிடும். அடுத்து அந்த பள்ளி மாஸ்டரு அங்க மயங்கி கிடைக்கிற அந்த பாஸ் தடியனை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போகும். முடிஞ்சுடா, எல்லா மனுஷன் கட்டையும் கிடைச்சிச்சு, போய் எரிக்க வேண்டியதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அடுத்து இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லு பாருங்க, உங்களுக்கு ஒரு புது டாஸ்க் வந்திருக்கு. இங்க ஒரு டீமன் வந்து எல்லா மனுஷங்களையும் அட்டாக் பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே கடத்திட்டு போயிடுச்சு. அங்க உயிரோடு இருக்க மனுஷங்களோட எண்ணிக்கை 7 பேரு, நீங்க காப்பாற்றப்பட வேண்டியவர்களின் எண்ணிக்கை 7 பேரு, இன்னும் நீங்க யாரையுமே காப்பாத்தல, உங்களோட டாஸ்க் தொடங்கிருச்சு அப்படின்னு அது சொல்லும் போது நம்ம ஹீரோ யோசிப்பாரு பாருங்க. அப்படியே என்னது டீமனா, நான் மான்ஸ்டரை பார்த்துருக்கேன், பீஸ்ட்டை பார்த்துருக்கேன், அது என்னடா டீமனு, ஒருவேளை டீமன் ஸ்லேயர் யூனிவர்ஸ்லேருந்து எவனும் தப்பிச்சு வந்துட்டானா, சாச்சா அப்படி இருக்காது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. பக்கத்தில் பெரு வந்து கேட்பான் பாருங்க, சின்னையா என்ன சின்னையா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, டே பெரு இப்போ தாண்டா எனக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு, அதில் டீமன் வந்து இங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கடத்திட்டு போயிருச்சான், அவங்க எல்லாரையுமே காப்பாற்றணுமா, அவங்கள காப்பாற்றினா இந்த சிஸ்டம் எந்த மாதிரியான ரிவார்டு கொடுக்கும் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க எல்லாம் அங்கே ரொம்ப டேஞ்சரில் இருப்பாங்க, நான் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அந்த டிராயிங் பாத்தியார்ட்ட சொல்லுவார் பாருங்க, சார் ஹண்டிக்கு போன அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்களை சீக்கிரமா நான் போய் காப்பாற்றணும், நீங்க இங்க இருந்து உடனே வெளியே போங்க சார் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த டிராயிங் பாத்தியாரோ, என்னடா சொல்ற, அது எப்படி உனக்கு தெரியும், நீ ஏன் கூட தானடா இருக்கிற அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, சார் இப்ப அதை வரியா வளர்க்கறதுக்கு நேரம் இல்ல, நீங்க உடனே உங்க மான்காரத்தை யூஸ் பண்ணி இங்க இருந்து வேகமா வெளியே போங்க, என்னோட சேடோ காப்ளின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சேடோ காப்ளின்ஸை வெளியே கொண்டு வர. அந்த சேடோ காப்ளின்ஸ் எல்லாருமே நம்ம டிராயிங் வாத்தியார் முதுக பிடிச்சி, சார் வெளியே போக சார் பிடிச்சி தள்ளிட்டு இருப்பானுங்க. அதுக்கு டிராயிங் வாத்தியாரோ, இருங்கடா சூகோ, நீங்க என்னடா பண்ண போற, நீ தனியால இருக்கிற, உனக்கு ஹெல்ப் வேண்டாமாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, சார் நீங்க இருந்து போனாலே எனக்கு பெரிய ஹெல்ப் தான், நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க சார், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியாரோ, ஆமாண்டா போன தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு உள்ள வந்து தொந்தரவு தான் கொடுத்துட்டேன் இல்லையா, இந்த தடவை நான் போய்க்கிறேன், எதுக்கு தேவையில்லாத தொந்தரவு, வெளியே போய் ஹண்டர் அசோசியேஷன் சொல்லி நிறைய பேரை கூட்டு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ற, சரியா, நான் இங்க இருந்து போறேன்டா, நீயே பாத்துக்கடா அப்படி சொல்லிட்டு டிராயிங் வாத்தியார் அங்க இருந்து போயிருவாரு. நம்ம ஹீரோவோ, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க வெளியே போய் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, வந்திருக்கிற இடம் சூப்பர், சும்மா அப்பாட்ட கிளப்பலாம், ஹாரி பாட்டர் வாடா அப்படின்னு சொல்ல. நம்ம ஹாரி பாட்டரோ நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி மாசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு, பாக்குறதுக்கே சும்மா கெத்தா இருப்பாரா, கையிலயும் கால்நெட் வந்துடும், 2 கையில அந்த கால்நெட்டை போட்டுட்டு சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பாரு. இங்க இருந்து நம்ம வேகமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி வேகமா போவார் பாருங்க, சும்மா புயல் மாதிரி. அப்படியே இங்க சப்வேல அப்படியே காட்டிட்டு இருக்காங்க, வழி நெடுக ஒரே ரத்தமா தான் இருக்கு, போற வழி எல்லாம் ரத்தம் தான் போங்க, அந்த அளவுக்கு எல்லா மனுஷங்களோட ரத்தமும் இருக்குங்க. அப்படி உள்ள போனா அங்க அந்த பாஸ் தடியா இருக்க பாருங்க, அவன் அப்படி மயங்கி கிடப்பான், கண்ணு மூக்கு வாய் எல்லாத்துலயுமே ரத்தம் வந்து கிடக்கும். அவன் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா அவனோட ஹண்டர்ஸ் டீம்ல இருக்க எல்லாருமே அங்க கிடப்பானுங்க. அந்த பள்ளி மாசம் இருக்கு பாத்தீங்களா, நான் எல்லா விறகு
விளையாட்டையும் கொண்டு வந்துட்டேன், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர இந்த பக்கம் பார்த்தா அந்த 2 பேர் நிப்பானுங்க. பக்கத்துல பெரிய போர்ட்டல் மாதிரி ஒண்ணு இருக்கும். அவன் பக்கத்துல இருக்கவன் சொல்லுவான் பாருங்க, சூப்பர்ரா, நீ உன்னோட வேலையை சீக்கிரம் முடிச்சுட்ட, இங்க நாங்க பெரிய டஞ்சன் கேட்டை ஓபன் பண்ணிட்டோம், நம்ம டீமன் பிரதர்ஸ இதுல இருந்து சம்மன் பண்ணிருக்கோம், அவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இங்க வந்துருவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும், ஃபியூயலை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த பள்ளி மனுஷன் சொல்லும் பாருங்க, நான் என்னோட வேலையை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டேன், இவங்களை எல்லாத்தையுமே ஈஸியா ஜெயிச்சிட்டேன், இவங்க எல்லாம் வேலைக்கு ஆகாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அங்க இருக்க இன்னொரு மனுஷன் சொல்லும், அப்படியா, அப்படின்னா நீ கொண்டு வந்த எல்லா மனுஷனையும் கொண்டு போய் ஃபியூலுக்கு ரெடி பண்றா அப்படி சொல்ல. அதுக்கு அந்த பள்ளி மனுஷன் சொல்லும், அட என்னடா நியாயம் இது, இவங்க எல்லாத்தையுமே நான் தான் அடிச்சு கொண்டு வந்தேன், என்னையே வேலை வாங்குற, நீ பண்ண வேண்டியதுதானே, சரியான போங்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த மனுஷங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்க ஃபியூலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க. இங்க அந்த இன்னொரு மாஸ்டர் முகமுடி போட்டுப்பான், அவன் சொல்லுவான், இந்த தடவை நம்மளுக்கு தேவையான மனுஷங்க எல்லாருமே கிடைச்சிட்டாங்க, ஃபியூல் தயாரிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போக போகுது, அது மட்டும் இல்லாம நம்மளோட டீமன் சகோதரர்கள் எல்லாருமே இந்த போர்ட்டல் வழியா வர போறாங்க, அவங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில அந்த ஸ்டார் பவுடர் இருக்கிற அந்த கோழி குண்டை எடுத்து வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, இந்த ஸ்டார் பவுடர் மனுஷங்களோட உடம்பை எரிச்சும் டீமன்ஸோட ரத்தத்துல இருந்தும் தயாரிக்கிற இது ஒரு விஷம் வாய்ந்தது, இது மனுஷங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஆரம்பத்துல சக்தியை ரொம்ப கொடுக்கும், அது போக போக அவங்க உடம்புல ஸ்லோ பாய்சன் மாதிரி உருவாகி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னு மண்ணோட மண்ணாக்கிரும் அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் எரிஞ்சிட்டு இருக்க மனுஷன் காட்டுறாங்க, அவன் அப்படி எலும்பு கூட மாறிடுவான். அதுல இருந்து அந்த ஸ்டார் பவுடரை உருவாக்குறது எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த மான்ஸ்டர் பேசும் பாருங்க, இது எல்லாத்துக்குமே நாங்க அந்த இட்டாரித்தோட அப்பர் சண்டிஸுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லுவான் பாருங்க. பார்த்தா அவனோட கண்ணுல அந்த சிம்பிள் தெரியும், நம்மளோட பொறுக்கிக்கும் தெரிஞ்சது பாருங்க, கழுதுப்புலி மான்ஸ்டருக்கு அதுக்கு தெரிஞ்ச அதே சிம்பிள் இதோட கண்ணுலயும் தெரியும் பாருங்க. இந்த மான்ஸ்டர்ஸுக்கும் அந்த இட்டாரித்தோட அப்பர் சண்டிஸ் தான் பவர் கொடுத்துருக்கானுங்க. தலைக்கு மேல ஒளிவட்ட மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க, அவனுங்க தான் இதையும் கண்ட்ரோல் பண்றானுங்க போல. அப்புறம் இந்த மான்ஸ்டர் சொல்லுவான், இந்த ஸ்டார் பவுடரை எப்படி உருவாக்கணும்னு அந்த இட்டாரியத்தோட அப்பர் சண்டிஸ் தான் சொல்லி கொடுத்தானுங்க. இந்த மனுஷங்களை இந்த ப்ளூ கலர் நெருப்புல எரிக்கிறது மூலமா அவங்களோட 6 அறிவு போய் பைத்தியக்காரங்க மாதிரி ஆகி கண்ட்ரோலை இழந்துருவானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த அப்பர் சண்டிஸ் தான் எங்களை மாதிரி லோ ரேங்க் மான்ஸ்டர் எல்லாத்துக்குமே பவர் கொடுத்து இந்த மாதிரி ஓவர் பவர் ஆக்கியிருக்கானுங்க. அவனுங்களுக்கு நாங்க எப்போதுமே ரொம்ப நன்றியோட இருப்போம் அப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுமா, டேய் என்னடா அது, எவனோ ஒருத்தன் நம்மளை பார்த்து பயங்கரமா ஓடி வரான், அவனோட பவர் ரொம்பவே பயங்கரமா இருக்கு, டேய் எவனாச்சும் ஹண்டரை விட்டு வச்சுட்டு வந்தியாடா, அவனோட பவர் அதிகமா இருக்க மாதிரி இருக்குது அப்படி சொல்ல. அதுக்கு அந்த பள்ளி டீமனை சொல்லுவான், இல்லையே அதுக்கு வாய்ப்பு இல்லையே, நாங்க இருக்க எல்லா ஹண்டரையும் அடிச்சு இங்க கொண்டு வந்துட்டேனடா, அந்த அளவுக்கு பவர் அங்க வேற எவனுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்துட்டு அந்த கதவை ஒரு மிதிச்ச மிதியில அது 2ஆ உடஞ்சி வளைஞ்சி பறந்து போய் அங்க இருக்க பள்ளி டீமன் மேல அடிக்கும் பாருங்க. அடிச்சு அடியில அவன் பறந்து போய் விழுவான். நம்ம ஹீரோ இங்க மாசா நிப்பாரு, நம்ம ஹீரோக்கு பின்னாடி பெருவு நிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்கதான் இருக்கீங்களாடா எல்லாருமே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா அங்க அந்த பள்ளி டீமன் அடி வாங்கி படுத்து கிடப்பான். டேய் எவனும் இல்லைன்னு சொன்னேன், அங்க ஒருத்தன் வந்து நிக்கிறான், என்னடா வேலை பார்த்துருக்க அப்படி சொல்லி திட்டிட்டு இருப்பான். அப்புறம் உள்ள வந்த நம்ம ஹீரோ செம்ம ஷாக்காகி பாப்பாரு. என்னடான்னு பார்த்தா அங்க மனுஷங்களை எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டு ப்ளூ கலர் நெருப்பால எரிச்சிட்டு இருப்பானுங்களே. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, என்னடா அது, என்ன இலவுது, இவங்களுக்குலாம் என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, மனுஷங்களை இந்த மாதிரி கட்டி வச்சு எரிச்சிட்டு இருக்கானுங்க, மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்களே, அப்பனா இவனுங்க மான்ஸ்டர்ஸ் இல்ல, இவனுங்க தான் டீமன் ஆச்சு, நான் இங்க இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்தி ஆகணும், அங்க ஹண்டர்ஸ் உயிரோடு இருக்காங்களா அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு சிஸ்டம் பாப்பா ஆகி அவங்க இன்னும் 7 பேர் உயிரோடு இருக்காங்க, நீங்க இன்னும் யாரையுமே காப்பாத்தல அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவோ, அப்படின்னா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நான் காப்பாற்றணும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பள்ளி டீமன் அவனோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவோட கழுத்தை வெட்டுறதுக்காக கிட்ட கொண்டு போவான் பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு டாச் பண்ணிடுவாரு. அவன் கத்தி அப்படியே மிஸ் ஆகி போயிடும். அதை பார்த்து ஷாக்காயிருவான். என்னடா இது, இவன் மிஸ் ஆகிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, டேய் அங்க வழியில மனுஷங்க எல்லாத்தையுமே கொண்டது நீ தானே, வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க.
விட்டா குத்துல அப்படி பறந்து போய் விழுவான். அதை பார்த்துட்டு அங்க இருக்க மிச்சம் 2 பேரும் இது சரியில்லை, இவன் அந்த ஸ்டார் பவுடரை எடுத்திருப்பான் போல, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான், நம்ம கூட்டாளி அந்த பள்ளி டீமனால இவனை தனியா சமாளிக்க முடியாது, நம்மளும் கூட போய் சண்டை போடணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் பவுடருக்கு அந்த கோழி குண்டை வாயில போட்டு கடிச்சிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிடுவானுங்க. இந்த பக்கம் அந்த பள்ளி டீமனை நம்ம ஹீரோ காலட்டை வச்சு குத்துன்னு குத்திட்டு இருப்பாரு. அவனால சமாளிக்க முடியாது. அப்ப டக்குன்னு அங்க இருக்க இன்னொருத்தனும் டே பள்ளி டீமன் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போக விட்டுட்டு நம்ம ஹீரோவை ஓங்கி குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து பல்ட்டிக்கு மேல பல்ட்டி அடிச்சு டாஜ் பண்ணிட்டே அப்படி ரிவர்ஸ்ல வந்து நிப்பாரு. அவன் குத்துன இடத்துல அப்படி கல்லெல்லாம் தெரிச்சு போய் விழும். அடுத்து அங்க இருக்க இன்னொருத்தனும் அவன் கையில மின்னல் பவர் மாதிரி கொண்டு வருவான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம சாக்காயிருவாரு. என்னடா இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் 2 கையும் யூஸ் பண்ணி மின்னல் மாதிரி கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோவால தாங்கவே முடியாது, செம்ம பவரா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அங்க இருந்து அந்த பள்ளி டீமனு அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு வேகமா கிட்ட வருவான். நம்ம ஹீரோவால ஒண்ணுமே முடியாது. அப்படியே வாயை திறக்க முடியாம திறந்துட்டு அப்படி சொல்லுவாரு பாருங்க. டக்குன்னு காப்ளின் ஷேடோஸ் எல்லாம் குறுக்க வந்து தடுத்து விட்டுரும். அவனை போட்டு அங்க அடிச்சிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ அப்படி கண்ட்ரோலுக்கு வந்துருவாரு. பின்னாடி நின்றுட்டு இருப்பான் அந்த மாஸ்டரு. அவன் கையை அப்படி பின்னாடி இருந்து பிடிப்பாரு பாருங்க. டேய் பின்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தூக்கி முன்னாடி ஒரு வீசுவா இருப்பாருங்க. அவன் அப்படி சும்மா பறந்து போய் விழுந்துட்டு இருப்பான். அங்க பறந்து வந்து விழுந்தவன் அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு சொல்லுவான் பாருங்க, டேய் அதுதானே அப்படின்னு பக்கத்துல இருக்கவன் கேட்க அவனும் ஆமா அதுதான் அப்படி சொல்லுவானா. என்னடா சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோங்க சேடம் எல்லாத்தையும் எழுப்பிருப்பான் பாத்தீங்களா. அதை பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிடும் அது சேடோ மோனார்க் பவர் தானடா. அவன் அப்படின்னா சேடோ மோனார்க்கா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சடா. அவன் தானடா அந்த டீமன் கேஸ்டுக்குள்ள வந்து எல்லா டீமனையும் அடிச்சு நொறுக்குனா. அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தானேடா. அவன் அந்த அழிவிலிருந்து பிறந்தவன் மாதிரி இருந்தானே. அங்க இருந்த டீமன் எல்லாம் நம்ம தான், ஆனா உண்மையான டீமனே அந்த சேடோ மோனார்க்கு தான்டா. அவன் முன்னாடி நிக்கவே முடியாதடா அப்படின்னு அது பதறி அடிச்சுட்டு பயத்துல சொல்லும் பாருங்க. இங்க நம்ம சேடோ மோனார்க் ஜின்வுவை காட்டுவாங்க. நம்ம ஜின்வு இங்க மாசா நிப்பாரு. சுத்தி எல்லா டீமனும் அட்டாக் பண்றதுக்காக வரும் பாருங்க. நம்ம ஜின்வு சும்மா கெத்தா எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பாரு. இந்த சீனே சும்மா மாசா இருக்கும். அப்புறம் அந்த டீமன் சொல்லும், டேய் அந்த சேடோ மோனார்க்கு ஜின்வு சாதாரண ஆள் இல்லடா. அவன் எல்லா டீமனையும் அசால்ட்டா போட்டு தள்ளினா. சில கதையை கேட்க பயமா இருக்கும், சில கதையை பார்க்க பயமா இருக்கும். ஆனா அந்த சேடோ மோனார்க்கு ஜின்வு பேரை சொன்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இங்க நம்ம சேடோ மோனார்க்கு ஜின்வு சுத்தி அவ்வளோ டீமன் இருக்க சும்மா ரஜினி மாதிரி ஸ்டைலா நிப்பாரு. குக்கு கூலி பாபா ரவுசே என்னைக்கும் குறையாத மவுசே அந்த மாதிரி கெத்தா நின்றுட்டு இருப்பாரு. யாரெல்லாம் சேடோ மோனார்க்கு ஜின்வுவோட ஃபேன்ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பள்ளி டீமன் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த காப்ளின் ஷேடோஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு சொல்லும் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, இதெல்லாம் ஒரிஜினல் சேடோ மோனார்க்கோட சேடஸோ இல்ல, இது வேற ஏதோ பவர் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த காப்ளின் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு இருக்கும். அங்க ஒரு காப்ளின் ஷேடோஸை துண்டா வெட்ட அது அப்படி பாதியா பறந்துட்டு இருக்கும். அதுக்கு இடையில நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க. அந்த ஃப்ரேமே சும்மா தீயா இருக்கும். நம்ம ஹீரோ சும்மா பேய் மாதிரி நின்றுட்டு இருப்பாரா. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூக்கி வீசினார் பாத்தீங்களா, அந்த டீமன் பார்த்துட்டு அப்படின்னா இவனை பார்த்து பயப்பட வேண்டாம், இவன் அந்த ஒரிஜினல் சேடோ மோனார்க்கா இருக்க வாய்ப்பு இல்லை, இவனை நம்ம ஈஸியா அடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படி மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு பாருங்க, டேய் நீங்கெல்லாம் அந்த பொறுக்கி கழுத புலியை விட ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த காப்ளின்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இவனுங்க தேவையில்லாமல் என்னோட மானாவை தான் வேஸ்ட் பண்ணுறானுங்க. நான் வேற ஒன்றை தான் யூஸ் பண்ணணும் அப்படி நம்ம ஹீரோ மைண்டில் யோசிச்சுட்டு இருக்க. அப்படி அங்கே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொறுக்கி கழுத புலி மான்சரை கொண்டதுக்கப்புறம் அந்த இடத்துல காட்டுறாங்க. அங்கே நம்ம பேரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சின்னையா இந்த கழுத புலி மான்சரோட உடம்பை எனக்கு தேவையான அளவு நான் சாப்பிட்டுட்டேன், அதோட மெமரி எல்லாம் எடுத்துட்டேன், இதோட மிச்சம் இருக்கிற உடம்பை நீங்க அந்த சேடோ டஞ்சன்ல பத்திரமா வச்சிருங்க சின்னையா, உங்களுக்கு எப்பயா தேவைப்படும் சின்னையா அப்படி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமா பேரு இவன் என்கிட்ட கடைசியா சண்டை போட்டு சாகும் போது இவன் கண்ணில் அந்த இட்டாயத்தோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருந்தது. அவன் அப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணான், இந்த பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசை என்னால பாத்துக்க முடியலையே, நான் என்னோட கடமையில இருந்து தவறிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தான் செத்தான். எது எப்படியோ இவனை என்னோட சேட ஆர்மியில நான் சேர்த்துக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொறுக்கி கழுத புலி மான்ஸ்டரை என்னோட சேட ஆர்மியில சேர்த்துக்கிறதுக்கு நான் என்னோட ஹாரி
ஹாரி பாட்டர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அவன் பர்மிஷன் கொடுத்தா இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர்கிட்ட நம்ம ஹீரோ கேட்பாரு. ஹாரி பாட்டர், நான் அந்த பொறுக்கி கழுதப்புலி மான்ஸ்டரை என்னோட சேட ஆர்மில சேர்த்துக்கிட்டா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹாரி பாட்டரோ சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்லுவான் பாருங்க. அப்படி இந்த பக்கம் பிரசன்ட்ல காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அந்த சேடோ டஞ்சன் கீ எடுத்து ஓபன் பண்ணுவாரு. அந்த டஞ்சனை ஓபன் பண்ணிட்டு அரைஸ் அப்படி சொல்லுவார் பாருங்க. சொல்லிட்டு அந்த கழுதப்புலி மான்ஸ்டர் கிட்ட இன்னும் நிறைய பேசுவாரு. இங்க பாரு பொறுக்கி, நீ சாகும்போது உன்னோட கடமையிலேருந்து தவறுனதுனால நீ ரொம்பவே வருத்தப்பட்டு செத்த. அப்படின்னா உனக்கு கடைசி ஆசை ஏதாவது கண்டிப்பா இருக்கு இல்லையா? நீ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னா என் கூட சேர்ந்து சண்டை போடு. உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன், என் கூட சேர்ந்து சண்டை போடு, வா அரைஸ் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அங்க இருக்கிற அந்த பொறுக்கி கழுத புலியோட உடம்புல இருந்து அப்படியே ஷேடோஸ் வரும் பாருங்க. அதோட கையை முதல்ல வரும், நகத்தை வச்சுட்டு அப்படியே வந்து இங்க வந்து நிற்கும் பாருங்க. சும்மா மாசா வேற லெவல்ல பயங்கரமா நிக்குங்க. அந்த பொறுக்கி கழுத புலி மான்ஸ்டரு வந்து நின்னுட்டு பயங்கரமா கத்துவான் பாருங்க. அப்படி கத்திட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நிக்க, நம்ம ஹீரோ பின்னாடி சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பாரு. அப்புறமா ஸ்கிரீன் பாப்பப் ஆகி பொறுக்கி லெவல் 1 காமன் கிரேட் அப்படி காட்டு பாருங்க. இந்த பக்கம் அதை பார்த்துட்டு அந்த டீமனும், என்னடா இது அந்த ஹைனா பொறுக்கியாச்சேடா, இவன் செத்துட்டானா, இவனை அவன் தான் கொண்டானா, என்னோட நம்பவே முடியலையடா, எப்படிடா இதெல்லாம் நடந்தது அப்படி நான் சாக்காகி பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, டேய் சாக்க குறை, இப்ப நான் என்கிட்ட என்னோட ஹாரி பாட்டர் அப்புறம் என்னோட பொறுக்கி ஹைனா சேடோ நாங்க எல்லாரும் சேர்ந்து உன் சோழிய முடிக்க போறோம்டா அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, பின்னாடி நம்ம பேரு நின்னுட்டு, சின்னையா என்ன சின்னையா என்னை மறந்துட்டீங்களா, நானும் உங்க கூட தான் இருக்கேன் சின்னையா, ஏன் சின்னையா என்னைய மறந்துட்டீங்க, போக சின்னையா நீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அட்டாக்கு ரெடி ஆவாங்க பாருங்க. இங்க இருக்க அந்த பொறுக்கி சடவோ அங்க இருக்க அந்த பள்ளி டீமன் அப்படி கடிக்க போகும் பாருங்க. அவன் அந்த ஸ்வாட வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு, டேய் நீ பொறுக்கிடா, பொறுக்கி பையன்டா, நீ பொறுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாசா ஜம்ப் பண்ணி காலட்டோட அங்க இருக்க இன்னொரு டீமன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. பயங்கரமா போகுங்க சண்டை. அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் அந்த கேட்டு ப்ளூ கலர்ல இருந்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரெட் கேட்டா மாறும். அப்படி ஃபுல்லா ரெட் கேட்டா மாதிரி உள்ள இருந்து ஒரு டீமன் மாதிரி வரும் பாருங்க. அதோட காலு அப்படி பயங்கரமா வந்து நிக்கும். யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேக்ல அப்படி காட்டுறாங்க, அது நம்ம இசிலுங்க. டீமன் காஸ்டல் ரேடிரு கிளானோட இளவரசி நம்ம இசிலு வந்துட்டாங்க. இசில் இஸ் பேக். யாருக்கெல்லாம் இசில் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல ரெட் கார்டினா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இசில் வந்து நிக்க அப்படி பார்த்துக்கிட்டு என்னடா நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் யார் யாரெல்லாம் வர போறாங்களோ பழைய கேரக்டர் எல்லாம் ஒவ்வொன்றா என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய ட்விஸ்ட், நிறைய டேனு இன்னும் போக போக நிறைய காத்துட்டு இருக்கு. யாரெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அராஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். பிரபாகரன் பிரபா அவரு 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. சதீஷ் குமார் அவரும் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. உங்களோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றிங்க. இந்த மாதிரி உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அடுத்ததா நம்மளோட அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பரான சதீஷ்குமார் அவங்களோட அம்மாக்கு இன்னைக்கு பிறந்தநாளுங்க. எஸ் ஜெயலட்சுமி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். நம்மளோட அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. ஹாப்பி பர்த்டே டு எஸ் ஜெயலட்சுமி அம்மா. அடுத்ததா நம்மளோட அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பரான முகேஷ் YT4635 அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாளுங்க. நம்மளோட அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட இந்த பிறந்தநாள் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வர பிறந்தநாள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ முகேஷ் YT. இப்போ நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். யஸ்வந்த், மகாராஜா, செந்தில்குமார், யாத்து அஜய், முருகன் அவர் பேரு லிங்கேஷ், தினேஷ், ஜிம் சாமி, ஷேக் அப்துல்லா, நைட் கமாண்டர் இக்ரிஸ், ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ்,
அமைதி புயல், வெங்கடேஸ்வரன் கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேரு கே வெங்கடேஷ் உசுமாக்கி, தமிழ் மணி, ஹரிஹரன், சுதர்சன், சேகர் கே, சிவகுமார், ஹரி, இக்ராம், சிவசக்தி, சருஜான், சுபாஷ் நவீன், அனிமி வேர்ல்டு தமிழ், சரோன் மேக்ஸ், ஸ்ரீராம், கௌதம், யூசுப், ராஜ்குமார், மதன்குமார், அபிஷேக், விக்கி, விசாகன், ஹரிஷ் ராஜா, எஃப்எக்ஸ் ஜோக்கர் 1M, ஆசிக், ஸ்ரீராம், தருண், சக்தி, கோகுல் வாசன், கமலேஷ். எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.